எலும்பு துண்டு வாங்கிட்டு கொலைக்கிற நாய்கள் அதிகமாயிட்டே போகுது. குறிப்பா சினிமா துறையில சத்யராஜா இருக்கட்டும், பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், ஆர்த்தி, இவங்க எல்லாம் திமுக இருந்து எலும்பு துண்டை வாங்கிட்டு அங்கங்கேயா ஸ்டேஜை போட்டு கொலைச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருமே வைக்கிற முக்கியமான ஒரு பாயிண்ட், ஒரு நடிகர் சினிமா நடிக்கலாம், நாட்டை எப்படி ஆள முடியும்? நீங்க திடீர்னு வருவீங்க, முதலமைச்சராக ஆசைப்படுவீங்க, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க இந்த முட்டாள் நாய்கள். நான் இவங்களுக்கு திருப்பி கேட்கிறேன், நேரம் உங்க ஸ்டாலின் அப்பாட்ட போங்க. ஸ்டாலின் அப்பாவுக்கு ஒரு மகன் இருப்பான், பேரு உதயநிதி. அந்த உதயநிதி படம் நடிச்சுட்டு கிடந்தான். படம் நடிச்சுட்டு இருந்தவன் திடீர்னு எலெக்ஷன்ல நின்று துணை முதலமைச்சர் ஆண்டு உங்களுக்கு எல்லாம் இப்ப அல்வா கொடுத்துட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நீ ஏன்டா சினிமா நடிச்சவன் தானே, நீ எப்படி நாட்டை ஆளலான்னு ஒரு கேள்வியை கேளுங்க. கேட்டுட்டு பப்ளிக்ல பேசுங்க. சோ முக்கியமா மக்களுக்கு நான் சொல்றேன், இந்த தெருநாய்கள் எப்படி வேணாலும் குலைச்சிட்டு போகட்டும். இந்த விஷயத்த நீங்க கவனமா, உங்கள்ட்ட யாரு பேசணும் இந்த விஷயத்த பாயிண்ட கரெக்டா சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஹீரோவா இருந்தவர் துணை முதலமைச்சர் ஆகலாமா? ஆனா விஜய் ஒரு ஹீரோவா இருந்துட்டு அவர் முதலமைச்சர் ஆகக்கூடாது, அரசியலே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இந்த பிரகாஷ் சத்யராஜ் போக மெகா ஸ்டார்ஸ், இவனுங்கெல்லாம் எப்படி ஸ்டார் ஆனாங்க? இவனுங்கெல்லாம் ஏன் இவனோட படத்துல நம்ம பார்த்தேனே ரொம்ப அசிங்கமா இருக்கு நினைச்சாலே.